ஆணிக்கரமே உங்க அடிமை நானே. ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்வேன் கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தாவே நீங்க செய்த நன்மைகள் எத்தனை எத்தனை பெரியவைகள். கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அழைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, மாசிலாத நேசரே மகிமை பிரதாபம் பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. ஆடைக்கரமே உங்க அடிமைதானே. ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்வேன் கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. சிறிய வயதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் செய்த நன்மைகள் என்று நாம் யோசித்து பார்த்தா எத்தனை அதிகம், எத்தனை கோடிகள், எவ்வளவு கோடி இருந்தாலும் என்ன கூட முடியாது. அவ்வளவு நன்மைகளால் கர்த்தர் நம்மை நிறைத்திருக்கிறார். சொந்த போதெல்லாம் கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்தி இருக்கிறார். பலவீன நேரங்களில் நம்மை தாங்கி இருக்கிறார். அநேக இக்கட்டுகளுக்கு விலக்கி நம்மை காத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, எவ்வளவு சூழ்நிலைகள் வந்திருக்கு. கோர பயங்கரமான புயல் காற்றை போல பிரச்சனைகள் வந்தது. அதுல இருந்தெல்லாம் தப்பிக்க பண்ணினார். அதனால நன்றி சொல்றதை காட்டிலும் வேற எதுவுமே நாம் சொல்ல முடியாது. நன்றி தான் சொல்லணும். எதுக்கு நன்றி சொல்லணும்னா கர்த்தர் நமக்கு செஞ்ச மகா பெரிய நன்மைகளுக்காக நன்றி சொல்லணும். நாம் நிற்பதும் நிர்மலமாகாத இருப்பதும் ஆண்டுடைய சுத்த கிருபை. அவருடைய இரக்கத்தினால் நம் உயிரோடு இருக்கிறோம். நம் நேசிக்கும் தேவன் நம்மை காப்பாற்றி இருக்கிறார், காப்பாற்றுகிறார். எல்லா தீமைக்கும் நம்ம விலை காத்து அவருடைய நீடித்த வாழ்வை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். நமக்கு இந்த வாழ்க்கையில வேண்டிய சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, சுகம், செழிப்பு எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்ம குறையில்லாம நடத்துவார். அது மாத்திரம் இல்லை, மெயினா நம்மை நீடிய வாழ்வை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். அவரை நம்புகிற நமக்கு நித்தம் நித்தம் கர்த்தர் நம்மை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் நம் ஆத்மாவை திருப்தியாக்குவார். நீங்க எதை குறிச்சும் பயப்படாதீங்க. இதுவரை நம்மை நடத்தின கர்த்தர் மென்மேலும் நம்மை நடத்துவார். ஆமென். God bless you.